கிளம்பியாச்சு புறப்பட்டாச்சு கிளம்புயிடும் மண்ணு சேருமிடும் பொண்ணு வண்டி பேரு கிளம்புயிடும் மண்ணு சேருமிடும் பொண்ணு வண்டி பேரு பாம் 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 குழுகலான பாதையில ஒளியில்லாத சாலையில இருளில்லா வீதியில அந்த பயமும் படபடப்பும் இல்லவே இல்ல டிராஃபிக் ஜாம் இல்லவே இல்ல பயமும் படபடப்பும் இல்லவே இல்ல டிராஃபிக் ஜாம் இல்லவே இல்ல பாம் 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 அவரே எந்த மாஸ்டர் ஆவியானவரே பூஸ்டர் என் வண்டி தெய்வ ஜீசஸ் அவரே எந்த மாஸ்டர் ஆவியானவரே பூஸ்டர் கோலியான காவலாதே பாம் 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 ஈஸியா இருக்கா? ஸ்டெப்ஸ் பிடிச்சிருக்கா? இன்னும் ஒரு தடவை பாக்குறீங்களா? பார்த்துட்டு அப்புறம் சேர்ந்து பண்ணலாமா? சரி நல்லா உத்துங்க படிங்க, நல்லா கை தட்டு. கிளம்பியாச்சு புறப்பட்டாச்சு கிளம்பியாச்சு புறப்பட்டாச்சு கிளம்பிடும் மண்ணு சேருமிடும் பொண்ணு வண்டி பேரு கிளம்பிடும் மண்ணு சேருமிடும் பொண்ணு வண்டி பேரு பாம் 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 நல்லா கை தட்டி பாம் 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 குறுகலான பாதையில ஒளியில்லாத சாலையில இருளில்லா வீதியில அந்த பயமும் படபடப்பும் இல்லவே இல்லை அந்த டிராஃபிக் ஜாமும் இல்லவே இல்லை பயமும் படபடப்பும் இல்லவே இல்லை அந்த டிராஃபிக் ஜாமும் இல்லவே இல்லை பாம் 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 என் வண்டி டிரைவர் ஜீசஸ் அவரே எந்த மாஸ்டர் ஆவியானவர் எந்த பூஸ்டர் சாலியான தாவிதானே என் வண்டி டிரைவர் ஜீசஸ் அவரே எந்த மாஸ்டர் ஆவியானவர் எந்த பூஸ்டர் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. குழந்தைகள ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துக்கு நீங்க வரணும், சரியா? இந்த இடத்துக்கு வந்தா நிறைய நீங்க கத்துக்கலாம். என்னென்ன கத்துக்கலாம் சொல்லுங்க? பாட கத்துக்கலாம், ஜெபிக்க கத்துக்கலாம், வேற என்ன? ஆடுறதுக்கா? ஸ்தோத்திரம். நல்ல ஒழுக்கத்தை கத்துக்கலாம், சரியா? இந்த உலகம் சிறுவர்கள் அவளை நேசிக்க. டெய்லி பாக்குறீங்கல்ல நியூஸ் பேப்பர்லாம் எத்தனை பேர் படிக்கிறீங்க? கை தூக்கம். நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா? நியூஸ் பாக்குறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நியூஸ் பாக்குறவங்க நீங்க இப்ப சமீப காலமா நீங்க ஒரு காரியம் பாக்குறீங்களே, இங்க பாருங்க. சமீப காலமா பாக்குறீங்களா? இந்த விடுமுறை லீவ்ல சின்ன குழந்தைங்க போய் ஏரியிலையும் குளத்துலையும் போய் குளிச்சு கொஞ்சம் கவனமா கேளுங்க. நிறைய குழந்தைங்க என்ன ஆயிடுச்சு? தண்ணியில முழுகி இறந்துருச்சு.
புரியுதா? ஆமா, இந்த மாதிரி இந்த தண்ணி இருக்கிற இடத்துல தேவையில்லாத இடங்களுக்குலாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. புரியுதா? கிணத்தடிக்கிட்ட போகக்கூடாது, கவனமா இருக்கணும். நீங்க இந்த நாட்கள் என்ன செய்யணும், விடுமுறை நாட்கள்ல சந்தோஷமா கேம்ஸ் எல்லாம் நீங்க நல்லா விளையாடலாம். சரியா? கேம்ஸ் இருக்கு. என்னென்ன கேம்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன கேம்ஸ் இருக்கு? ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, வாலிபாலு, கபடி. அப்புறம் யாரு கபடி, இங்க கபடி பிளேயர்ல எல்லாருமே கபடியாடா? வெரி குட், வெரி குட். பொம்பளை பிள்ளைங்களாம் என்ன விளையாடுவீங்க? பொம்பளை பிள்ளைங்க என்ன விளையாடுவீங்க? எத்தனை பிள்ளைங்களுக்கு ரிங் பால் தெரியும்? ரிங் பால், ரிங் பால் தெரியுமா? தெரியாது. ரிங் பால் பார்த்துருக்கீங்கன்னா பழைய மாதிரி இருக்கும். வேற என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? டென்னிஸ், வெரி குட். அப்புறம் கோகோ, அப்புறம் சேர். இந்த மாதிரி நீங்க நல்ல நிழல்ல இங்க பாருங்க. பகல்ல என்ன பண்ணணும், வீட்டுல உட்கார்ந்து பைபிள், வெயில்ல எங்கேயும் சுத்தக்கூடாது. பகல்ல வீட்டுல அம்மா அப்பாவுக்கு உதவி செய்து பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணணும். சரியா? சாயந்தரத்துல நல்ல வெளியில போய் நல்ல சந்தோஷமா விளையாடணும். தண்ணி இருக்கிற இடங்களுக்குள்ள போகக்கூடாது, கேணி பக்கத்துல எல்லாம் போகக்கூடாது. எங்க போனாலும் நீங்க நல்ல ஜெபம் பண்ணிட்டு போகணும். சரியா? விளையாட போனாலும், பள்ளிக்கூடத்துக்கு போனாலும், வேற எங்க போனாலும், டூர் போனாலும் நல்ல வாய் திறந்து, ஏசப்பா நீங்க தான் எங்க பாதுகாப்பு, இந்த ரத்தத்துக்குள்ள எங்களை என்ன பண்ணுங்க, மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய கரைகளோட இருந்து எங்களை பாதுகாக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணும். சரியா? சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஏசாமிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏசப்பாவுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஏசாமி, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள், ஏனெனில் பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையதுன்னு. சரியா? நான் சொல்லி கொடுக்கிற ஜெபத்தை நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய நல்ல ஆவியானவரை எங்கள் மேல் ஊற்றுவீராக. இந்த குழந்தை பிராயத்திலிருந்து உமக்காய் வாழ, உமக்காய் செயல்பட உதவி செய்யும். இந்த உலகம் காட்டுகிற மாதிரியில் நாங்கள் சிக்கிவிடாதபடி தேவனுடைய சித்தமும் விருப்பமும் பரிபூரணமான நோக்கத்தை அறிந்து இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு வாரமும் இந்த தேவாலயத்துக்கு வந்து சண்டே கிளாஸ்ல கலந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். சரியா? எல்லாரும் கண்ண மூடுங்க, கையை உயர்த்தி நில்லுங்க. வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை நீர் கொடுத்த பிள்ளைகள், இந்த நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இந்த இடத்தில் கூடுவதற்கு ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியத்தை நினைத்து என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உமது மாசற்ற ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவி வருங்கால ஊழியர்களாக, தீர்க்கதரிசிகளாக, அப்போஸ்தலர்களாக, போதகர்களாக, மேய்ப்பர்களாக இவர்களை தொடுவீராக. ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்றதால் இரத்தத்தால் கழுவப்படட்டும். கர்த்தருடைய மகிமை இவர்களை நிரப்பட்டும். இயேசுவின் ரத்தம் இவர்களை பாதுகாக்கட்டும். வருங்காலத்தில் இவர்கள் நன்றாய் படித்து
முன்னேறி செல்ல உதவி செய்யும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய இயேசு என்ற நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. சரி, அண்ணனால என்ன பண்ண முடியும்? பேச முடியும். அண்ணனால கத்த முடியுமா? முடியும். அண்ணனால பாட முடியுமா? முடியும். இப்ப ஓவரால் அண்ணனால ஜாலியா இருக்க முடியுமா? இருக்கலாம். அப்படிதானே? அண்ணன் ஜாலியா அண்ணன் நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, ஜாலியா இருக்க முடியும். சரி, ஏசப்பா இந்த உலகத்துல உன்னையும் என்னையும் படைக்கும் போது இப்படிதான் படைச்சாங்க. என் பிள்ளை, என் பையன் ஜாலியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஜாலியா இருக்கணும். யாராவது அழுதுகிட்டே இருக்க ஆசைப்படுவீங்களா? இல்ல. எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும்? சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே நல்லா நல்லா படிக்கணும், நல்லா எழுதணும், நல்லா ஓடணும், ஆடணும், ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கணும், ஆனுவல் டேல டான்ஸ் ஆடணும், பாட்டு போட்டியில பாட்டு பாடணும், கவிதை போட்டியில கவிதை எழுதணும், டிராயிங் போட்டியில என்னையவே வரைஞ்சிடணும். அப்படிதானே? எல்லாரும் அப்படிதானே? அப்படிதான் ஏசப்பா உங்களை படைச்சாங்க. ஏசப்பா உன்னைய உங்க அம்மா வயிற்றுல நீ இருக்கும்போது உன்னை சூப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணி அழகா என்ன பண்ணாங்க? அண்ணனை மாதிரி அழகா என்ன பண்ணாங்க? உருவாக்கி இந்த உலகத்துக்கு உங்களை கொண்டு வந்தாங்க. நீ இந்த உலகத்துக்குள்ள வந்தோடனே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச, படிக்க ஆரம்பிச்ச, எல்லாம் பண்ண. அப்ப என்ன ஆனது தெரியுமா? நீ ஜாலியா ஓடுன, பாடின, அதேதான் சேம். ஜாலியா இருந்தீங்களா ஸ்கூலுக்கு போகும்போது? இப்பவும் ஜாலியா தானே இருக்க? ஜாலியா தானே இருக்க? சரி, இவ்வளவு ஜாலியா இருக்கும்போது இந்த ஜப்பானே என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த ஜப்பானே இந்த உலகத்துல வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சு ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. அவங்க ஸ்கூல்ல நடக்கிற ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அவங்க இங்க 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 பாருங்க, சரியா? ஸ்கூல்ல நடக்கிற ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டாங்க. சூப்பரா படிச்சாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்கா எடுத்தாங்க, எல்லாத்துலயும் சென்டமா வாங்கினாங்க. அண்ணே அப்படியே ஹாப்பியா இருந்தாங்க. ஆனா என்னாச்சு தெரியுமா? ஒரு நாள் அண்ணன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்களா, அம்மா அம்மா எனக்குன்னு இழுத்தாங்க. அம்மா என்னடா? எனக்கு அந்த குளத்துல போய் குளிக்கணும், பம்பு செட்ல போய் குளிக்கணும் ஆசையா இருக்குமா. அங்க ஒரு கேணி இருக்குல்ல, அந்த கேணியில மேல வந்து டம்முன்னு குதிச்சிடலாம். எத்தனை பேர் ஆசைப்பட்டிருக்கீங்க? சரி, எனக்கு அதுல போய் விழுந்து விளையாடணும்னு ஆசையா இருக்குமா அப்படின்னு ஜெபானே போய் சொன்னாங்க. உங்க அம்மா சொன்னாங்களா, டேய் அந்த கிணறு ஆழமா இருக்கும், அந்த கிணத்துக்கு என்ன பண்ணாத போகாத. நீ கேட்கிறப்பெல்லாம் விட்டுருவாங்களா? வீட்டுல விட மாட்டாங்க. ஜெபானே அம்மாவும் என்ன சொன்னாங்களா, நோ போக கூடாது, அது ரொம்ப ஆழமா இருக்கும், நீ போய் விழுந்துட்டீன்னா நான் என்ன பண்றது, நோ அப்படின்னாங்களா. இந்த ஜெபானே என்ன பண்ணாங்க தெரியுமா? அம்மா அம்மா நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் குரூப் ஸ்டடி பண்றேன், என் ஃப்ரெண்டோட உட்காந்து படிச்சுட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட என்ன பண்ணாங்களா? பொய் சொன்னாங்களா. புடிச்சுக்கோங்க, பொய் சொன்னாங்க. இப்ப ஒரு பொய் என்ன ஆயிடுச்சு? அண்ணன்ட்ட ஆட் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் ஃப்ரீயா இருந்தாங்களா அண்ணன், இப்ப ஒரு பொய் ஆட் ஆயிடுச்சு. இப்ப அண்ணனால கை தூக்க முடியுமா? முடியும். அண்ணனால ஜம்ப் பண்ண முடியுமா? முடியும். அண்ணனால ஓட முடியுமா? முடியும். சரியா? நீ சொல்ற ஒரு பொய் உன்னைய பாதிக்கவே பாதிக்காது. என்ன பண்ணாது? பாதிக்கவே பாதிக்காது. அதுக்கப்புறம் தானே என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க வீட்டுல போய் அவங்க அம்மாவுக்கு தெரியாம அவங்க அம்மா பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து திருட ஆரம்பிச்சாங்க. இப்ப பொய்யோட இன்னொன்னு என்ன வருது? பொய்யோட இன்னொன்னு என்ன செய்யுது? திருடு. அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க அம்மா பர்ஸ், மணி பர்ஸ்ல இருந்து காசு எடுத்துட்டு போய் ஸ்கூல் போய் என்ன பண்ணாங்க? வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் திருடினாங்க, மறுநாள் என்ன பண்ணாங்க? திரும்பவும் திருடினாங்க, திருடினாங்க திருடினாங்க திருடு 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 திருட அந்த திருடு என்ன ஆயிடுச்சு? பழக்கமாயிடுச்சு. சரியா? இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு பொய்யும் சேர்ந்தது, திருடும் சேர்ந்துருச்சு. அண்ணன் இப்பவும் ஜாலியா தான் இருக்காங்க. அண்ணன் என்ன பண்ணது? பாதிக்கவே இல்ல. அப்படிதானே? நல்லா ஜம்ப் பண்ணுவாங்க, நல்லா ஓடுவாங்க, பாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்ப பொய், பொய்க்கு மேல பொய், பொய்க்கு மேல பொய், வரிசையா டெய்லியும் பொய். அவங்க அப்பாட்ட போய் சொல்றாங்க, கூட பிறந்தவங்க போய் சொல்றாங்க, டீச்சர்ஸ்ட போய் சொல்றாங்க, திருடுறாங்க, ஸ்கூல்ல திருடுறாங்க, எல்லாம் ஆயிடுச்சு.
இப்ப அடுத்து அவங்க அம்மா அப்பா பேச்ச கேட்கவே இல்லை. என்ன பண்ணல? அம்மா அப்பா பேச்ச என்ன பண்ணல? அம்மா எங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க? கிணத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க. அண்ணன் என்ன பண்ணாங்க? அம்மா அப்பா பேச்ச கேட்கல. அம்மா அப்பா பேச்ச கேட்காததுனால அது ஒரு பலூன் ஆட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க டீச்சர் பேச்ச கேட்கல. டீச்சரை யாரெல்லாம் மதிக்காம இருப்பீங்க? டீச்சரை முன்னாடி விட்டு கிண்டல் பண்றதுல யாரு? சரி, அது கூட வேணாம். டீச்சர் வந்தாங்கன்னா ஐயோ இந்த அம்மாவா, ஐயோ இந்த சாரா நினைப்பில, போர் அடிக்கும் சில சார், அப்படிதானே? அண்ணன் என்ன பண்ணாங்க தெரியுமா? டீச்சரை ரொம்ப இழிவா பேசினாங்க. ஐயோ இந்த டீச்சர்னாவே எனக்கு பிடிக்கல. இந்த டீச்சரை பத்தி எப்படிலாம் தப்பு தப்பா பேசணுமோ அவங்க டீச்சரை பத்தி அண்ணே தப்பு தப்பா பேசினாங்க. அண்ணே இப்ப உங்களால கை தூக்க முடியுதா? குதிக்க முடியுதா? குதிச்சுக்காதீங்கண்ணே. அண்ணனை இது பாதிக்கவே இல்லை. அடுத்து அண்ணன் என்ன பண்ணாங்க தெரியுமா? பக்கத்துல என் ஃப்ரெண்டு, அண்ணனோட ஃப்ரெண்டு ஒரு புது பென்சில் வாங்கிட்டு வந்திருந்தான். அந்த பென்சில அண்ணன் என்ன பண்ணாங்க தெரியுமா? அண்ணன் என்ன பண்ண தெரியுமா? இவனுக்கு மட்டும் எப்படி இந்த பென்சில் கிடைக்குது, எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பென்சில் எப்படியாவது என்ன பண்ணிடணும், அட்டைய போட்டுறணும். என்ன பண்ணும்? அட்டைய போட்டுறணும் அப்படின்ட்டு. நமக்கு கிடைக்காது, என் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணக்கூடாது? எத்தனை பேர் அப்படி நினைப்பீங்க? யான்ட்ட இருக்காத ஒரு அழகான சைக்கிள், அழகான பென்சில் அவன்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு ஜபானே நினைச்சாங்க. அதுவும் சேர்ந்துச்சு அண்ணனோட. அடுத்து அண்ணன் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க வீட்டுல என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தம்பி அந்த உட்கார்ந்து இருக்கிறாங்க பாரு, கேளு எங்க ஜபானை எத்தனை தடவை அடிச்சாங்கன்னு கேளு. அண்ணன் இப்பவும் பயப்படுறாங்க. வீட்டுக்கு போய் அண்ணன் நோண்டிடுவாங்க, அடிச்சு விடுவோம். நீ உங்க அண்ணன் அடிக்கிறியா, தம்பி அடிக்கிறியா, தங்கச்சி அடிக்கிறீல, அதுவும் என்ன ஆகுது, ஒரு ஒரு பாவமா என்ன பண்ணுது, லைஃப்ல சேருது. என்ன ஆயிடுச்சு? இப்ப கை ஃபுல் பேக்டு. நான் இன்னொன்னு தரேன், இன்னொன்னு நீ செய்யற ஏதாவது ஒரு தப்ப நினைச்சுக்கோ, சரியா? ஏதாவது ஒரு தப்ப நினைச்சுக்கோ, கையில சேர்க்க முடியுமா? முடியாது. 3 பலூன் தான் உங்களால பிடிக்க முடியும். சரி, அண்ணன் என்ன பண்ணாங்க? அடுத்து அண்ணனோட லைஃப் ரொம்ப கொடூரமா போகுது. கீழ்படியல, போய் பேசுறாங்க, திருடுறாங்க, எதுவுமே செய்யல. லாஸ்ட்ல என்ன ஆகுது? எக்ஸாம் ஹால்ல பிட்டடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிட்டடிக்க ஆரம்பிச்சோன்னே அண்ணனோட கையில பிட்டடிக்க முடியாம ஒரு பாவம் என்ன பண்ணிருச்சு, ஏறி உட்காந்துருச்சு. அடுத்து அண்ணன் பாக்குறாங்க, இன்னும் என்னடா செய்யலாம், என்னடா தப்பு செய்யலாம், நான் செய்யற தப்பே இல்லையே, ஒரு சின்ன பைய தானே, அதையே பாதிக்கவே இல்லையே, ஒரு சின்ன திருடு தானே, அதையே பாதிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை அடுத்து என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா அப்பாவை ஏமாத்த ஆரம்பிச்சாங்க. ஏமாத்த இப்ப அதனால கை தூக்க முடியுதா? முடியுமா? இந்த பலூன் விழுக கூடாதுன்னு, விழுந்துடக்கூடாது, சரியா? ஆனா கை தூக்க முடியுமா? முடியாது. அண்ணன் பாக்குறாங்க, வேற என்னடா பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது இன்னும் அண்ணனுக்கு என்ன வருது தெரியுமா? வாயில தப்பான கெட்ட வார்த்தை வருது. என்ன வருது? கெட்ட வார்த்தை வருது. அண்ணன் வாயில என்ன வருது சொல்லி, என்ன வருது? கெட்ட வார்த்தை வருது. அண்ணனால பேசினாவே எத்தனை பேர் இங்க கெட்ட வார்த்தையில திட்டுறீங்க? உண்மையா கை தூக்கிடு. நான் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவேன். சரி விட்டு, கை தூக்க வேணாம். ஆனா உனக்கு தெரியும் யாரெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படிதானே? ஜபானே கெட்ட வார்த்தை பேசணும்னு வாயில பாவம் ஏறிக்கிச்சு. அடுத்து என்ன பண்றாங்க? ஜபானே போக கூடாத இடத்துக்கு எல்லாம் போறாங்க. அண்ணனோட கால்ல என்ன பண்ணிருச்சு? பாவம் ஏறி சொருகிக்கிடுச்சு. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரு பாவம் என்ன பண்ணிருச்சு அண்ணனுக்கு. எப்படி இருந்த ஜபானே? ஜாலியா இருந்தாங்க, நடந்தாங்க, குதிச்சாங்க,
அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பொய் வந்துச்சு. அந்த பொய் அண்ணனை அஃபெக்ட் பண்ணுச்சா, பாதிச்சதா? இல்ல. அண்ணன் திருடினாங்க, அந்த பொய் சேரும் போது அவங்களை பாதிச்சுச்சா? இல்ல. ஆனா ஒவ்வொன்னா சேர 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 இப்ப அண்ணன் நடங்கனே நடக்க முடியல. அடே ஜம்ப் பண்ணுங்கனே விழுந்துரும். ஜம்ப் பண்ண முடியல. கை தூக்குங்கனே விழுந்துரும். கை தூக்க முடியல. டான்ஸ் ஆடுங்கனே ஆட முடியல. பாட்டு பாடுங்கனே, கத்துனீங்கல்ல, இப்ப பேசுனீங்கல்ல, பேசுங்கனே. அதுதான் வாயில பாவம் ஏறிச்சுன்னா முடியாது. பாரு, நல்லா கவனி அக்காவ. ஒரு சின்ன பொய் ஆட் ஆகும் போது அது அண்ணனை பாதிக்கவே இல்லை. ஆனா நம்ம பண்ண ஒவ்வொரு தப்பும், நம்ம பண்ணது சின்ன தப்பு தானே. பக்கத்துல ஒரு பொருளை நம்ம பார்த்தது சின்ன தப்பு தான். அதாவது நம்ம கெட்ட வார்த்தை பேசுனது சின்ன தப்பு தான். பெருசாது போற போக்குல ஒரு கெட்ட வார்த்தை பேசி பொருள் தப்பா? சொல்லு, தப்பா? இல்ல, சாதாரண விஷயம். ஆனால் நீ பண்ண ஒவ்வொரு விஷயமும் உன்னைய பிளாக் பண்ணும் போது கடைசியில என்னவா முடிவு தெரியுமா? அண்ணனை மாதிரி நடக்க முடியாம, ஓட முடியாம, குதிக்க முடியாம, பாட்டு பாட முடியாம, பேச முடியாம, வரைய முடியாம ஒரு சிக்கல போய் நீ என்ன பண்ணிக்குவ? மாட்டிக்குவ. இப்ப இதுல இருந்து நீ வெளியே வரணும். யாராவது இங்க நினைக்கிறீங்களா நான் அந்த மாதிரி மாட்டிருக்கேன்னு? நீ எனக்கு கையெல்லாம் தூக்க வேண்டாம். ஆனா நீ மனசுல நினைச்சுப்பாரு, சே நம்ம எத்தனை தடவை பொய் சொல்லியிருக்கோம், நம்ம எத்தனை தடவை அம்மா அப்பா பேச்ச கேட்கல, எத்தனை தடவை நம்ம கெட்ட வார்த்தை பேசியிருக்கோம், எத்தனை தடவை நம்ம அம்மா அப்பாவை மதிக்காம போயிருக்கோம். நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கிற உங்களுக்கு உங்களை நான் இப்படியே அனுப்பிடவா? இதை மாட்டுப்படியே அனுப்பிடவா? எத்தனை பேர் இப்படியே வாழ ஆசைப்படுறீங்க? யாருக்குமே ஆசை இல்லை. நமக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். என்ன வேணும்? விடுதலை வேணும். நான் இதுல இருந்து விடுதலை ஆக விரும்புறேன்னு சொல்றாங்களா யாரு? எனக்கு சின்ன சின்ன தப்பெல்லாம் என் மேல நிக்குது, இதுல இருந்து விடுதலை ஆகணும், ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா யாரு? எல்லாருமே ஆசைப்படுறோம். சரியா? நம்மளை விடுவிக்கிறவர் ஒருத்தர் தான். சரியா? சத்தியம் மட்டும்தான் உங்களை என்ன பண்ணும்? விடுதலை ஆக்கும். சொல்லுங்க எல்லாரும், சத்தியம் என்னை விடுதலை ஆக்கும். அந்த சத்தியம் யார் தெரியுமா? ஏசப்பா. சரியா? சரி ஓகே, லீவ் இட். சரி, இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நான் பாக்குறேன் நான் தான் யார் அப்படின்னா யாரு? சத்தியம்னா யாருன்னு சொன்னேன்? ஏசப்பா. சொல்லி சத்தமா சொல்லு, சத்தியம்னா யாரு? சத்தியம்னா யாரு? ஏசப்பா. சரியா? இப்ப ஏசப்பா நான் என்ன பண்ண போறேன்? இந்த அண்ணனை ஜெபான் நான் என்ன பண்ண போறேன்? விடுதலை ஆக்க போறேன். ஜாலியா பாப்போமா? சரி, ஒரு குட்டி பிள்ளை வாமா, இந்த குட்டி பாப்பா சரி வா. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த குட்டி பாப்பா இவங்க கொடுக்கிற 3 பேப்பர்ல வந்து நம்பர்ஸ் இருக்கும். சரியா? அதை இந்த பாப்பா எடுத்து எனக்கு கொடுக்க போறா. நான் அண்ணனை அதுல இருந்து விடுதலை ஆக்க போறேன். சரியா? பண்ணிடுவோமா அண்ணனை? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அண்ணனை விடுதலை ஆக்கணும்? இல்ல அண்ணனை இப்படி அனுப்பிடுவோமா வீட்டுக்கு? அனுப்பிடுவோமா? பாவம், அண்ணே அழுதுருவாங்க. அண்ணன் விடுதலை ஆக்கிடுவோமா? சரி, ஒன்னு எடுமா. அதுல வெரி சேட். அண்ணன் இப்போ ஒரு பாவத்துல இருந்தா எதுனே உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாய் பேச முடியாத இந்த வாய்னால ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால ஏசப்பா முதல்ல இந்த வாயில இருந்து பேசின கெட்ட வார்த்தை, பொய் எல்லாமே உங்க லைஃப்ல இருந்து என்ன பண்ணிடுவாரு? விடுதலை கொடுப்பாரு. அடுத்து ஒண்ணு எடுமா. ஏசப்பா பாக்குறாங்க, நீ பேசுன
பொய்ய என்ன பண்ண போறேன்? நீ போக தேவையில்லாத இடத்துக்குலாம் போனீல, அதுல இருந்து நான் உன்னைய விடுதலையாக்கிட்டேன். நீ அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாம இருந்தீல, அதுல இருந்து நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? விடுதலையாக்கிட்டேன். அடுத்து என்ன மாட்டாக்குன்னு 3. சரி, அடுத்து ஏசப்பா பாக்குறாங்க. ஏசப்பா பார்த்துட்டு சொல்றாங்க, நீ பேசுன பொய், நீ பேசுன கெட்ட வார்த்தை, நீ உங்க அம்மாவை மதிக்காம இருந்தது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? உன்னைய விடுதலையாக்கிட்டேன். அடுத்து ஒண்ணு என்னமா? என்னது? 3. ஏசப்பா பாக்குறாங்க. ஏசப்பா சொல்றாங்க, ஏ ஜெபா, நான் உன்னை என்ன பண்ண போறேன்? மத்த எல்லா பிரச்சனையும் விடுதலையாக்க போறேன்னு சொல்லிட்டு ஏசப்பா பார்த்தாங்க. நீ ஸ்கூல்ல பிட்டடிச்சியா? நீ பிட்டடிச்சதுல இருந்து உன்னை நான் விடுதலையாக்குறேன். நீ உங்க அம்மா அப்பாவுக்கு எதிர்த்து பேசுறதுல இருந்து நான் உன்னை விடுதலையாக்குறேன். நான் என்ன பண்ணேன்? நீ திருநியா? ஜெபா திருநாங்கல்ல, ஜெபானி திருநாங்கல்ல, அதுல இருந்து என்ன பண்றவங்கள விடுதலையாக்குறேன். கடைசியா பாக்குறாங்க, எப்பா ஜெபா, நீ ஜெபான்னு நீங்க இவ்வளவு நாள் எப்படி ஃப்ரீயா இருந்தீங்க, அதுல இருந்து எப்படிலாம் அப்படியே இறுக்கப்பட்டீங்க. உங்களால நடக்க முடியல, உங்களால குதிக்க முடியல, உங்களால பேச முடியல, பாட முடியல, ஆட முடியல. எல்லாத்துலயும் இருந்து ஓவரால நான் என்ன பண்ணிட்டேன்? சொல்லா, விடுதலையாக நீ பண்ணி குதிப்பானா? இந்த ஓடுவாங்களா? கை தட்டுங்கடா, அப்படியே ஓடி இருப்பாங்க. அண்ணனால பாட முடியும், அண்ணனால ஆட முடியும். எத்தனை பேர் இப்படி ஃப்ரீயா இருக்க ஆசைப்படுறீங்க? ஃப்ரீயா இருக்கணுமா? வீட்டுல போய் நீயும் ஒரு பலூன் வச்சு உடைக்க கூடாது. ஏசப்பா கிட்ட சொல்லணும், ஏசப்பா, எல்லாரும் ஒரு விஷயம் கண்ண முடிவீங்களா? கண்ண மூடி ஏசப்பா சொல்லுங்க. நீங்க என்ன, இப்ப நான் அண்ணனை சும்மாதான் சொன்னேன், அண்ணன் போய் பேசுறாங்க. அண்ணன் அப்படிப்பட்ட அண்ணன் கிடையாது, அண்ணன் நல்ல அண்ணன், சரியா? ஆனா நீங்க யாரெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறீங்க? ஏசப்பா, நான் கெட்ட வார்த்தை பேசுறேன். ஏசப்பா, நான் திருடி இருக்கேன். ஏசப்பா, நான் பொய் பேசி இருக்கேன். ஏசப்பா, நான் எங்க அம்மா அப்பாவை மதிக்கல. ஏசப்பா, நான் எங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியல. இப்படி குட்டி குட்டியான பாவம் எல்லாம் என்னை என்ன பண்ணிருச்சு? இருக்கிருச்சு. என்னைய கட்டி போட்டுருச்சு. என்னால ஜாலியா இருக்க முடியல. என்னை விடுதலையாக்குங்கன்னு கேட்பீங்களா? எல்லாம் கண்ணை மூடிட்டு, கண்ணை முடிக்கும், எல்லாரும் கண்ணை முடிக்கும். முழங்கால் போட்டுக்குவீங்களா? எல்லாரும் முழங்கால் போட்டு கண்ணை மூடி கை கூப்பி ஏசப்பாட்ட கண்ணை மூடி. நீ சத்தமாலாம் சொல்ல வேண்டாம், உன் மனசுல இருந்து ஏசப்பாட்ட சொல்லு. ஏசப்பா, நான் பொய் பேசியிருக்கேன், என்னை மன்னிங்க ஏசப்பா. நான் திருடி இருக்கேன், என்னை மன்னிங்க ஏசப்பா. நான் இப்படி கட்டப்பட்ட வாழ்க்கையில நான் வாழ்ந்துடக்கூடாதுப்பா. நான் ஃப்ரீயா இருக்கணும், நான் ஜாலியா இருக்கணும், நான் லைஃப்ல வாழணும், நான் நிறைய சாதிக்கணும். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க செஞ்ச தப்பெல்லாம் சொல்லுங்க ஏசப்பாட்ட. ஏசப்பா உங்க பக்கத்துல நிக்கிறார். மனுஷங்க கூட நீ செஞ்ச தப்ப சொன்னீனா ஐயோ உன்கிட்ட பேசாம போயிருவாங்க, உன்னை பார்த்து அருவருப்பா பார்ப்பாங்க. ஆனா ஏசப்பா எப்பவுமே உன்னை அருவருப்பா பார்க்க மாட்டாங்க. ஏசப்பா நீ செஞ்ச தப்ப என்னைக்குமே சுட்டி காட்ட மாட்டாங்க, சொல்லி காமிக்க மாட்டாங்க. உன் பக்கத்துல இருந்து ஏசப்பா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ என்னென்ன சொல்றியோ அதெல்லாம் ஏசப்பா கேக்குறாங்க. ஏசப்பா கேட்டு இனிமே நீ செய்யாம இருக்க, நான் உனக்கு உதவி செய்யறேன்னு ஏசப்பா உன்னைய கட்டி அணைச்சிக்குவாங்க. ஏசப்பாக்கு நீ அவங்க பிள்ளை. ஏசப்பா சொல்லி, ஏசப்பா என்னை தள்ளிடாதீங்கப்பா, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்னை தள்ளிடாதீங்க, என்னை விலக்கிடாதீங்க, என்னை விட்டு தூரமா போயிடாதீங்க, என்னை அணைச்சிக்கோங்க ஏசப்பா. இனிமே நான் அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன், இனிமே இந்த தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இனிமே நான் போய் பேச மாட்டேன், இனிமே நான் திருட மாட்டேன், இனிமே நான் மதிக்காம இருக்க மாட்டேன், கீழ்ப்படிவேன் ஏசப்பா. கண்ணை மூடி ஏசப்பாட்ட, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி ஏசப்பாட்ட. அக்கா சொல்றீங்களா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நேரத்திலையும் ஏசப்பா எங்களுக்குள்ள இருக்கிற சிறு சிறு தவறுகளை
உங்க பாதத்துல வைக்கிறோம் ஏசப்பா. இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் இந்த தப்புகளை நாம திரும்பி செய்யாதபடிக்கு எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்குங்க ஏசப்பா. நாங்க நல்ல பிள்ளைகளா இருக்கணும், நல்ல வழிகள்ல நடக்கணும், எல்லாருக்கும் பிரியமான பிள்ளையா இருக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்க செஞ்ச தப்ப எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க. இனிமே நாங்க செய்ய மாட்டோம் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். follow பண்ணு. அவரை போல வாழ நீயும் practice பண்ணு.